குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். காமராஜர் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம். விருதுநகர் காமராஜ் பொறியியல் கல்லூரியில் நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் கவர்னர் ரவி பேசினார். இந்தியாவில் சிறந்த மனிதர்களில் ஒருவர் முன்னாள் முதல்வர் காமராஜர். இளம் வயதில் தந்தையை பறிகொடுத்தும் 16 வயதிலேயே விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று அரசியலில் நுழைந்தவர். அவர் ஆட்சி செய்த 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் பொற்காலம். ஆரம்ப கல்வி, உயர்கல்வி பயில மாணவர்கள் பல கிலோமீட்டர் செல்வதை குறைக்க தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே தமிழகம் சிறந்த மாநிலமாக திகழ்கிறது. இந்தியாவின் முதல் IIT சென்னையில் உருவாக்கவும் தமிழகத்தில் அதிக தொழில் நிறுவனங்கள் இருப்பதற்கும் காமராஜர் மட்டுமே காரணம். 13க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய அணைகளை கட்டி விவசாயம், நீர்வளம் பெருக வழிவகை செய்தவர். இன்று நாம் பேசும் சமூக நீதியை அன்றே நிலைநிறுத்தியவர் எனவும் அவர் கூறினார். பட்டியலின மக்களுக்கு அடிப்படை உரிமை கூட கிடைப்பதில்லை. தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு பட்டியலின மக்கள் மீது ஆண்டுக்கு 2000க்கும் அதிகமான தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகின்றன என மத்திய அமைச்சர் முருகன் கூறினார். இது குறித்து அவர் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பட்டியலின மக்களின் நலன் காப்பதில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணியில் இருப்பதாக தமிழக அரசு சார்பில் ஒரு மாயை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலினுக்கும் போலி திராவிட மாடல் அரசுக்கும் பட்டியலின மக்கள் மீது திடீர் பாசம் பொங்கி வழிய தொடங்கி இருக்கிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி சாராய மரணம், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கொலை போன்றவற்றால் தலித் மக்கள் திமுக அரசு மீது கடும் கோபத்தில் உள்ளனர். சாராய சாவினால் இறந்து போனவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூட முடியாத நிலையில் ஸ்டாலின் இருக்கிறார். அது பற்றி ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் நானே அழைத்து சென்று காட்டுகிறேன். தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடக்கும் தாக்குதல்கள் தமிழகத்தை கடந்து தேசிய பட்டியலின ஆணையத்தின் விசாரணை எல்லையை எட்டியுள்ளது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் ஜாதிய வன்கொடுமையும் தீண்டாமையும் திராவிட மாடல் ஆட்சியில் அதிகம் தலைவிரித்தாடுகிறது. பட்டியலின மாணவர்கள் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுப்படி குறித்த திமுக அரசின் அறிவிப்பை பார்த்து பட்டியலின மக்கள் சிரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் திராவிட மாடல் என பெருமை பேசுவது சரியல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலின மக்களுக்கு எதிராக 2000க்கும் அதிகமான வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துள்ளன என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 22 கிராம ஊராட்சி அலுவலகங்களில் பட்டியலின ஊராட்சி தலைவர்கள் உட்கார நாற்காலிகள் கூட வழங்கப்படுவதில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை அமைப்பு ஆய்வு நடத்தி அறிவித்துள்ளது. இவையெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா? பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமை கூட தர மறுப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் என்று மத்திய அமைச்சர் முருகன் கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் என்ன பண்ணது? விளாசிய அண்ணாமலை. தமிழகத்துக்கு கர்நாடகா தண்ணீர் தர மறுக்கும் விவகாரத்துக்கு மத்திய அரசுதான் காரணம் என்பது போல் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருந்தார். அவருக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்தார். செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அண்ணாமலையினுடைய உருவ பொம்மை எரிப்பதற்கு நேரம் இருக்கு. ஒரு குழு, காங்கிரஸ் குழு கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் இல்லையா? இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு கர்நாடகாவில். அப்பொழுதும் வறட்சி இருந்துச்சு. நண்பர்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அங்கே வறட்சி இருந்த பொழுது கூட எப்போது அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தண்ணியை திறந்து விட மாட்டோம் என்று சொன்னார்களா? காரணம் முடியாது. அதற்கு தான் 2018 இத்தனை ஆண்டு நிலுவையாக இருந்த காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைச்சாங்க. எப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுதுதான் பிரச்சனை. அப்பொழுது மாநிலங்கள் ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆணையத்தை மதிக்கவில்லை என்றால் எப்படி இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம் காப்பாற்ற முடியும்? அதனால் இன்றைக்கி அண்ணாமலையினுடைய பொம்மையை நான் எரிக்கிறேன், தீ வச்சு கொளுத்துறேன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் எல்லாரும் இங்கிருந்து பெங்களூருக்கு போயிருந்தால் முதல் நான் பாராட்டியிருப்பேன். காங்கிரஸ் தலைவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பெங்களூரு போய் சித்தராமையா அவர்களை நட்பின் அடிப்படையில் 2 மாநிலங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களை சந்தித்து தண்ணியை திறந்து விடுங்க. காரணம் எங்களுடைய உரிமை. கர்நாடகாவுடைய தண்ணியை கேட்கல. தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அந்த ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சில் கொடுத்துருக்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம கேட்குறோம். அதே போல் உங்களுக்கு தெரியும்,
காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே இதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா, வறட்சி ஆண்டில் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், தண்ணி அதிகமாக வரக்கூடிய ஆண்டில் எவ்வளோ கொடுக்கணும், எல்லாமே சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச், ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். இதில் யாரும் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. விதண்டாவாதத்திற்காக அங்கே சித்தராமையா அவங்க பேசுகிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வாய் மூடி மௌனம் சாதிப்பது என்ன? இந்தியாவில் இதற்கு முன்னாடி எங்கேயாச்சும் நடந்திருக்கான இந்த அநியாயம்? பிரதமர் ஒன்றை கொண்டு வந்த பிறகு, பிரதமருடைய உத்தரவு வந்த பிறகு, மத்திய அரசுடைய உத்தரவு வந்த பிறகு மாநில அரசு நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோன்னு சொல்லும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக காங்கிரஸ் அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது கர்நாடகாவில் அதை தட்டி கேட்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மனம் இல்லை. இதையும் மத்திய அரசு மேலே பழி போடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா? படையெடுத்த பட்டாளம், பலமில்லாத எதிரணிகள், வெற்றியின் ரகசியம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டன. திமுக வேட்பாளர் சிவா 67,757 ஓட்டு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவிய தேர்தலில் திமுக தொகுதியை கைப்பற்றியுள்ளது. இடைத்தேர்தல் களத்தில் ஆளுங்கட்சியான திமுக ஆரம்பம் முதலே அடித்து ஆடத் தொடங்கியது. அமைச்சர் பொன்முடி ஜெகத் ரட்சகன் எம்பி தலைமையில் தேர்தல் பணிக்குழு அமைத்தது. இதில் அமைச்சர்கள் நேரு, ஏவா வேலு, பன்னீர்செல்வம், சக்கரபாணி, அன்பரசன், சிவசங்கர், கணேசன், மகேஷ், லட்சுமணன் எம்எல்ஏ ஆகியோர் இடம்பெற்றனர். கூடுதலாக அமைச்சர்கள் ரகுபதி, முத்துச்சாமி, காந்தி, ராஜகண்ணப்பன், மூர்த்தி மற்றும் பேச்சாளர் லியோனி என பெரிய பட்டாளமே களமிறங்கியது. திமுக இளைஞரணி அமைப்பாளரான அமைச்சர் உதயநிதியும் கடைசி 2 நாட்கள் பிரச்சாரம் செய்தார். கூட்டணி கட்சித் தலைவர்களான திருமாவளவன், செல்வ பெருந்தகை, முத்தரசன், பாலகிருஷ்ணன், முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்களும் பிரச்சாரம் செய்தனர். ஆளும் கட்சியை எதிர்த்து களமிறங்கிய பாமகவினர் போதிய கூட்டணி பணபலம் இன்றி தேர்தல் பணிகளை துவக்கினர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆதரவாளர்கள் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்தனர். திமுக, பாமக வேட்பாளர்கள் செல்லாத பல இடங்களிலும் மக்களை தேடிச் சென்று சந்தித்து ஓட்டு சேகரித்தனர். மறுபக்கம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியிடாததால் அக்கட்சி தொண்டர்கள் திமுகவுக்கு ஆதரவளிக்க வேண்டுமென அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் பேசினர். நமக்கு பொது எதிரி பாஜக கூட்டணிதான் என அதிமுக தொண்டர்களை திமுகவினர் தங்கள் பக்கம் இழுத்தனர். போதாக்குறைக்கு பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். இது பாமகவுக்கு சாதகமான மனநிலையில் இருந்த அதிமுகவினரை திமுக பக்கம் திரும்பச் செய்தது. ஆளும் கட்சியின் கூட்டணி பலம், அமைச்சர்களின் தேர்தல் பணி, தாராளமான பணப்புழக்கம், முதல்வரின் கண்டிப்பான உத்தரவு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பெரும் பலமாக அமைந்துவிட்டன. பலமற்ற எதிர்க்கட்சி கூட்டணி, எதிர்ப்பு ஓட்டு சிதறல் உள்ளிட்ட காரணங்களாலும் திமுக இமாலய வெற்றியை அடைந்துள்ளது. கேள்வி கேட்ட பழனிசாமி, திகைத்து போன செல்லூர் ராஜு. லோக்சபா தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக அதிமுகவில் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. சிதம்பரம், மதுரை, பெரம்பலூர் லோக்சபா தொகுதிகளுக்கான கூட்டம் நடந்தது. சிதம்பரம் தொகுதி கூட்டத்தில் சில நிர்வாகிகள் பாமகவுடன் இனி கூட்டணி வேண்டாம், அக்கட்சியால் நமக்கு பலனில்லை என வலியுறுத்தியுள்ளனர். அதற்கு பழனிசாமி, வரும் சட்டசபை தேர்தலில் பலமான கூட்டணி அமைப்போம், நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக களப்பணியாற்ற வேண்டும் என பதிலளித்தார். மதுரை தொகுதிக்கான கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, வேட்பாளர் சரவணன் ஆகியோர் பேசினர். அப்போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம், அதிமுக ஆட்சியில் மதுரை மாவட்டத்திற்கு மட்டும் 8000 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். அப்படி இருந்தும் தேர்தலில் நாம் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம், ஏன் ஓட்டுகளை பெறவில்லை என பழனிசாமி கேட்டுள்ளார். பிறகு சரி நடந்ததை மறந்து அடுத்து வரும் தேர்தலில் வெற்றி பெற பாருங்கள் என கூறி அடுத்த கருத்திற்கு போயிருக்கிறார் பழனிசாமி. பதில் சொல்ல வாய்ப்பு தராததால் செல்லூர் ராஜு செய்வதறியாது திகைத்துள்ளார். கூட்டத்தில் பேசிய இன்னும் சில நிர்வாகிகள், பாஜக கூட்டணியால் பாதகம் கொஞ்சம் இருந்தாலும் சாதகம் கூடுதலாகவே உள்ளது. கூட்டணி இல்லாததால் அனைத்து தரப்பு மக்களையும் அணுக முடிந்தது. அதே நேரம் கூட்டணி இருந்திருந்தால் 15 தொகுதிகள் வரை நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம் என தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலளித்த பழனிசாமி, லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடிக்காக மக்கள் ஓட்டளித்தனர். சட்டசபை தேர்தலில் அப்படி ஓட்டளிக்க வாய்ப்பில்லை. எனவே வரும் சட்டசபை தேர்தலில் நமக்குதான் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது. நம்முடைய ஓட்டு சதவீதம் அப்படியே இருக்கிறது. கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் துணை இல்லாமல் தான் லோக்சபா தேர்தலில் நமக்கான ஓட்டுகளை குறைவில்லாமல் அப்படியே பெற்றிருக்கிறோம். அதனால் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு மீண்டும் கட்சியில் இணைய வாய்ப்பளிக்க முடியாது. அப்படியொரு சிந்தனை நம் கட்சியினருக்கு இருந்தால் முதலில் அதில் இருந்து மீண்டு வர வேண்டும் எனவும் பழனிசாமி கூறியுள்ளார். 7 மாவட்டங்களில் கனமழை கொட்டும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும்
புதுச்சேரி காரைக்காலிலும் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுதினம் நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் கீழச்செருவை பகுதியில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடலூர் மாவட்டம் லக்கூரில் 14 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் 13, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 11, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 10, மாமல்லபுரத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. பதிவுத்துறையில் ஒரே நாளில் 224 கோடி ரூபாய் வசூல். தமிழக பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: ஜூலை 12ஆம் தேதிதான் ஆடி மாதத்தின் கடைசி முகூர்த்த நாள். அதன் பிறகு பிறக்கும் ஆடி மாதத்தில் முகூர்த்த நாள் கிடையாது. இதனால் 12ஆம் தேதி வெள்ளி அன்று அதிக அளவில் சொத்து ஆவணங்கள் பதியப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே 20,310 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 224.26 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. வழக்கமான நாளில் ஆவணங்களை பதிவு செய்ய ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு தினமும் 100 பேர் மட்டுமே வரும் வகையில் டோக்கன்கள் வழங்கப்படும். இந்த டோக்கன்களை துறையின் இணையதளத்தில் முன்பதிவு செய்து பெறுவர். சிறப்பு நிகழ்வாக 12ஆம் தேதிக்கு மட்டும் ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு 150 டோக்கன்களாக உயர்த்தி வழங்கினோம். அதனால் பொதுமக்கள் எந்த சிரமமும் இல்லாமல் ஆவணப்பதிவு செய்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.